வெல்கம் பேக் எவ்ரி ஒன். நம்ம ஒரு 4-5 டீம்ஸ் பற்றி ஐபிஎல் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் எல்லா டீம்தும். அதோட கண்டினியூஷன் இந்த எபிசோடில் நம்ம வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ராஜஸ்தான் இப்போ ஒரு கம்ப்ளீட் சில சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி தே காட் ஜடேஜா அண்ட் சாம் கரன் அண்ட் கீழே ரூல்ட் அவுட். ஸோ அவங்க இதுக்கு இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. அண்ட் தென் ஜடேஜா கம்மிங் பேக் டு ராஜஸ்தான் ஆஃப்டர் ஸோ லாங் இயர்ஸ். ஸோ எப்படி இது பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்கணும். அண்ட் தென் ரியான் பராக் நேம்ட் அஸ் ஃபுல் டைம் கேப்டன் ஃபார் ராஜஸ்தான். அண்ட் தே காட் அ ஸ்டீல் ரவி பிஷ்னாய் இந்த டீம். ஸோ ஜடேஜாக்கு அதர் எண்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பவுலர் கிடச்சிருக்காங்க. அது ஒரு மேட்ரு. அண்ட் தென் சாம் கரன் இப்போ இப்போ பிளேயிங் லெவனில் இல்லாதனால அந்த பிளேஸை யார் ஃபில் பண்ணுவா என்னன்றதெல்லாம் நம்ம இந்த எபிசோடில் போக போக பேசுவோம். ஸோ பிரபு, ராஜஸ்தானோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெல்கம் பேக். ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் லைக் பிக் இஷ்யூ வந்து லைக் சாம்சன் போனது அவங்களுக்கு. பட் ஸ்டில் தே காட் வெரி குட் ரீசனபிள் ட்ரேட். ஜட்டு வந்தது அவங்களுக்கு வந்து போலிங் இந்தியன் ஸ்பின்னர் ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு. ப்ளஸ் ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டும் சாம் கரனும் அதே மாதிரி தான் இதாகிடுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று ரூல்ட் அவுட்டுன்னு நியூஸ் வந்தது. ஸோ அது வந்து பிக் ஃப்ளப். பட் அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ்க்கு தே ஆர் வெரி குட் பேக்கப். ஸோ பிரச்சனை இருக்கக்கூடாது. அண்ட் பராக் நீங்கள் சொன்ன மாதிரி கேப்டன். ஸோ பராக் எப்படி கேப்டன் பண்ணுவான்றது தெரியல. பட் டீம் வைஸ் பார்த்தோம்னா சூப்பர் டீம் தான் இந்த டீம். டெஃபினெட்லி தே கேன் வின் கப்புன்ற மாதிரி கூட சொல்லலாம். பட் எதுவுமே வந்து ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஆன் த டே எப்படி ஆடுறான்றது தான் மேட்ரு. பட் அஸ் அ டீம் வெரி குட் டீம், சூப்பர் டீம் தான். லைக் காம்பினேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருக்காங்க. நல்ல டீம் இருக்காங்க. ப்ளஸ் நிறைய பிளேயர்ஸ் ஹைலி பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயராக இருக்காங்க. லைக் ஆர்ச்சர் வந்து ஹேட் அ வெரி குட் வேர்ல்டு கப். அந்த எதுக்கு முன்னாடி நல்லா பண்ணான். ஸோ ஜட்டு கிட்ட டீசென்ட் எப்பயுமே எதிர்பார்க்கலாம். பட் அது அதே மாதிரி சூரியவன்சி இருக்கான், ஜஷ்வால் இருக்கான். ஸோ வந்து லைக் வெரி குட் டீம். நம்ம மேபி லைக் எப்படி டீம் போவாங்கன்றத போது பார்க்கலாம். ஸோ உங்கள் பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும் பிரபு? என்னோட பிளேயிங் லெவல் ஜஷ்வால் அண்ட் சூரியவன்ஷி ஓப்பனிங். நம்பர் 3 வந்து பராக். நம்பர் 4 வந்து மேபி இந்த வாட்டி வெஸ்ட் இண்டீஸை பார்த்து இட்மேர் மேலே 4 வந்தால் ஜுரல் நம்பர் 5 வரலாம். இல்லை அது 2 பேரில் ஏதாவது ஸ்வாப் இருக்கும். பட் இட்மேர் ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் வந்து இப்போ இட்மேருக்கு வந்து மேலே ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. அது படம் நல்லாவும் பண்ணிட்டான் வேர்ல்டு கப்பு. ஸோ ஐ சான்ஸ் ஜுரலை வந்து கீழே இறக்கிட்டு இட்மேர் மேலே நம்பர் 4 விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 4-5 முடிஞ்சிச்சு. நம்பர் 6 வந்து ஜட்டு. நம்பர் 7 வந்து ஆக்சுவலி சாம் கரன் ஆடி இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, மேபி சாம் கரனுக்கு பதில் டோனோவன் ஃபெரேரா போயிடுவாங்க. ஸோ ஈ கேன் பேட் அஸ் வெல் அஸ் ஈ கேன் போல் லைக் கப்புள் ஆஃப் ஓவர்ஸ். ஸோ டோனோவன் ஃபெரேரா நம்பர் 7. நம்பர் 8 வந்து ஆர்ச்சர். நம்பர் 9 வந்து பிஷ்னாய். 10 வந்து வில் பி சந்தீப் சர்மா ஆர் நாட்ரே பர்கர். நம்பர் 11 வந்து சந்தீப் சர்மா இருப்பான். நாட்ரே பர்கர் மேலே ஆடினா. I think விக்னேஷ் புத்தூர் will be backup for ரவி பிஷ்னாய். ஸோ லைக் ரவி பிஷ்னாய் எக்ஸ்பென்சிவாக இருந்தான் இனிஷியலாக. அதுக்கப்புறம் விக்னேஷ் புத்தூர் கூட விளையாட சான்ஸ் இருக்குது. பட் ரவி பிஷ்னாய் அண்ட் ஜட்டு வில் பி குட் பேர். அதே மாதிரி 10 வந்து பர்கர், 11 வந்து சந்தீப் சர்மா பார்த்தோம். அதுக்கப்புறம் இவன்லாம் இருக்கான்ல, லைக் யுத்வீர் இருக்கான். ஸோ அவங்களாம் துஷார் தேஷ்பாண்டே மறந்துட்டேன். அவன் மேபி ஈவன் 11 கூட விளையாடலாம். பர்கரை இது கூட வச்சுட்டு இம்பாக்ட் சப். பட் ஆனா அந்த ஒரு ஃபாரினர், அந்த ஃபாரின் பொசிஷன் வந்து நாட்ரே பர்கர் ஆடலாம். இல்ல தே கேன் ப்ளே மப்பாக்கா ஆர் ஆடம் மில்னே. அவங்களுக்கு நிறைய பேக்கப் ஒரு 2-3 லெவல் இருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன்ஸ். அவங்க அதை சுவிட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த ஒரு பொசிஷன் அவங்க. கரெக்ட். ஏன்னா ஆடம் மில்னே அதர் ஃப்ரான்ச்சைஸ் நல்லா பண்ணுறான். பர்கர் இப்போ நல்லா போடுறதா இப்போ நியூஸில் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் லாஸ்ட் டைம் நல்லா டீசெண்டாக தான் போட்டான். ஸோ வந்து லைக் தே ஆர் வெரி குட் லைன் அப். லைக் பேஸ் அட்டாக்கும் நல்லா இருக்குது, ஸ்பின் அட்டாக்கும் நல்லா இருக்குது. அண்ட் தென் லைக் பேட்டிங் லைனப்பும் ஸ்ட்ராங் இது இருக்குது. ஸோ இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு போகுவாங்க.
அதான் அவங்களோட லைனப் ஆல்மோஸ்ட் சார்ட்டட் தான். பெருசாக அவங்களுக்கு ஹெட்டேக்ஸோ இதுவோ இருக்காது. அவங்களுக்கான ஒரே ஒரு ஹெட்டேக் வந்து சாம் கரனோட ஸ்பாட்டை ஃபில் பண்ணணும். அதுக்கு 2 பேர் தனித்தனியாக பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா சாம் கரன் வேர்ல்ட் கப்பில் ஸோ குட் வித் இஸ் லோயர் பால்ஸ். அதுதான் இன்ஃபேக்ட் இங்கிலாந்து ஒருவேளை சாம் கரனுக்கு பாட்மேன் எடுத்தாங்கன்னா தெரியல. பட் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தீப் சர்மா ஒரு பவர் பிளே பவுலர், ஜொஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பவர் பிளே பவுலர், நீங்கள் ஆடம் மில்னே ஆடினீங்கன்னா ஆடம் மில்னேன்னு ஒரு பவர் பிளே பவுலர், இப்போ பாட்மேன் எடுத்தீங்கன்னா பாட்மேனும் ஒரு பவர் பிளே பவுலர். ஸோ அகெயின் உங்கள் பவர் பிளேலேயே செட் பண்ணிக்கலாம். உங்களோட டெத் ஓவர்ஸ்க்கான பிளேயர் இல்லாமலே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணணும். அண்டு சாம் கரன் வந்து வெறும் பவுலர் மட்டும் கிடையாதுல்ல, இஸ் குட் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் கூட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது பெரிய அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பாட்டை ஃபில் பண்ணணும். அகெயின் அது ஒரு பெரிய ஹோல் கிடையாது, பட் அகெயின் தே ஹாவ் டு ஃபில் இட் எப்படின்றது பார்க்கணும். ஸோ இவங்களோட சான்சஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரபு? இவங்க வந்து அதை லைக் பராக் கேப்டன்சி எப்படி இருக்குன்றது ஒரு இது அவன் நல்லா பண்ணாங்க அப்படின்னா ஐ திங்க் டீம் வைஸ் எக்ஸலண்ட் டீம். லைக் எப்படி லைக் ஜஷ்வாலுமே வந்து பேங்கபிள் பிளேயர், ஈஸிலி 400 to 500 அடிக்கலாம். ப்ளஸ் சூரியவன்சி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டான்னா இட்மேரும் அதை வந்து அப்படியே மொமெண்டம் கேரி பண்ணிட்டே போயிடுவான் இட்மேரும். ஸோ வந்து நல்ல டீம் தான். ஸோ இவங்க வந்து நல்லா பண்ணாங்கன்னா லைக் ஈவன் தே ஹேவ் சான்ஸ் டு வின் கப். அப்படி தான் அந்த மாதிரி டீம் தான் இவங்க பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் ஜட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வர இருக்குது. அவனை வந்து அசால்ட்டாக எப்படி வந்து ஒரு 4 overs 40 runs 30 runs விக்கெட் எடுக்கிறானோ இல்லையே போட்டுருவான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு டவுன் தி ஆர்டர் பேட்டிங்க்கும் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கும் நல்லாவும் இருக்குது. ஸோ அவங்க மிஸ் பண்ண கேப் எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் லாஸ்ட் டைம் இந்த கேப்பையும் போலர்ஸையும் அது எல்லாமே வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸை வச்சு இப்போ ஃபில் பண்ணிட்டாங்க. ஜட்டு, பிஷ்னாய் இதெல்லாம். இப்போ ஸோ லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே ஃபாரினர்ஸில் அசரங்க, தீக்ஷனா இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் அதோட பெட்டராகவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லைக் வெரி குட் சான்ஸு. பட் ஹவு தே பர்ஃபார்ம்ன்றது தான் இருக்குது. ஸோ லைக் டீம் பேப்பரில் பார்க்கவே நல்லா இருக்கலாம். அதில் பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்புறம் ஆஸ் அ டீம் எப்படி ஜெல்லாக வராங்க, அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு, அதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் தே ஹேவ் வெரி குட் சான்ஸ். அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அதே தான் என்னோட இது வந்து ஃபஸ்ட்டு 1 or 2 பொசிஷனில் இவங்க ஃபினிஷ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்க ஒரு டீம். அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டீமாக கோஆர்டினேட்டடாக பர்ஃபார்ம் பண்ணி இது பண்ணாங்கன்னா ஸ்மூத்தாக இதுவாகும். லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு கேப்டன்சிலே டிஃபரன்ஸ் நிறையா போயிட்டு இருந்தது. சில மேட்ச் 5 ஆடலை, சில மேட்ச் பரா கேப்டன்சி, அண்ட் தென் நிறையா சுற்றி அவங்க டீமுக்குள்ளேயே நிறையா இது இருந்தது. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரெகுலராக இருந்ததுன்னா இந்த டீம் ஈஸிலி தே கேன் குவாலிஃபை. அண்ட் தென் ஹவு தே பிளே த பிளே ஆஃப்ஸ் த மேட்டர். ஸோ லெட்ஸ் சி. as you said, lots of hopes on this team. போக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்னன்றதை பார்ப்போம். that's it from this episode. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டீமோட நாங்கள் அகெயின் வரோம், பார்ப்போம் நெக்ஸ்ட்.